வால்மேரியா செவுரு உடைஞ்சதுக்கு அப்புறம் மனசுங்க சந்திச்ச பயம், நஷ்டம், மன உளைச்சல் எல்லாத்தையும் உணர்ச்சி பூர்வமா இந்த எபிசோட்ல சொல்லியிருக்காங்க. கொலோசோ டைட்டன் செவுத்த உடைச்சு உள்ள போய் பல பேத்த கொன்னு முழுங்கி சித்திரவதை செஞ்சுட்டு இருந்த அந்த நேரத்துல எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டே இருந்தாங்க. கடைசியா ஏரோனோட அம்மாவை ஒரு டைட்டன் முழுங்கிடுச்சு. இது ஏரோன் மனசுல ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திடுச்சு. ஆன்ஸ் அங்க வந்து ஏரான் அப்புறம் நிக்காசாவை காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த சம்பவத்த நினைச்சு ஏரனுக்கு கோவமும், அவமானமும் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. நான் ஏன் இவ்வளவு கோழையா இருக்கேன்? பலவீனமா இருக்கேன்னு ஒரு கேள்வி எழும்புது நம்ம ஏரனுக்குள்ள. இதற்கிடையில மனுஷங்க வால்மீரிய சவத்த முழுசா இழந்து அவங்க அனைவரும் வால்ரோஸ் உள்ள ஒரு அகதிகளாக போறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல தங்க வச்சதால அங்க சாப்பாடு பத்தாம, வேலை இல்லாம, பொருளாதார சிக்கல் பல ஏற்படுத்தி எல்லாமே அதிகமாயிடுச்சு. கவர்மெண்ட் இந்த நிலைமையை சமாளிக்க முடியாம தவிக்குது. பல வீரர்கள் அனுப்பி வச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா டைட்டன்ஸ் அவங்க எல்லாத்தையும் கொன்னுடுது. பல முறை நம்ம தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம். இது எல்லாத்தையும் கப்பல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஹேலன் ஒரு முடிவு எடுக்கிறான். அது என்ன முடிவுனா, நான் கண்டிப்பா டைட்டன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு மனுஷங்க எல்லாத்தையும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு. அந்த நிமிஷத்துல இருந்து ஏனான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க ஒரு நிலைமை வருது. அதுதான் அவன் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக மாறுது. சாதாரண போராட்ட காட்சிகளை காட்டிலும் இந்த கதையை பார்க்கும்போது மனித இழப்புகள், பயம், பலவீனம், அப்புறம் பழி தீர்க்கும் மனநிலை என எல்லாத்தையும் மிக ஆழமாக காட்டுது. இதுதான் இந்த கதையோட உண்மையான ஆரம்பம். ஏரன் எதிர்காலத்தில் என்ன பண்ண போறான்? அவன் லட்சியம் ஜெயிச்சுதான், இல்ல அவன் தோக்க போறானா, இல்ல அவன் சொன்னதை நிறைவேற்றுறானு பொறுத்திருந்து வரக்கூடிய எபிசோட்ல பார்ப்போம்.